அனைவருக்கும் வணக்கம். 26வது ஆண்டு புதிய தமிழம் தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்த என்று கூடியிருக்கிறோம். காவல்துறை கொலை செய்யப்பட்ட 17 பேர். இப்ப சமீபத்துல கூட ஒரு பையனை சிவகங்கை மாவட்டத்துல அடிச்சு கொலை பண்ணாங்க. ஆனா அதையெல்லாம் ஒரு வாரத்திலே மறந்து சமூகம் அடுத்தடுத்த பிரச்சனைகளுக்கு போயிடும். ஆனால் எத்தனை ஆண்டு ஆனாலும் புதிய தமிழம் தியாகிகளை புதிய தமிழ் கட்சி மறக்காது. எல்லா ஆண்டும் எத்தனை வருஷமானாலும் அவர்களை மன்னித்து மறக்கவும் மாட்டோம். அவர்களை கொலை செய்த பாவிகளை மன்னிக்கவும் மாட்டோம் என்று தெரிவிக்கும். காரணம், அவர்கள் வெறும் கூலி கேட்டு போராடியவர்கள் கிடையாது, வெறும் தொழிலாளர் உரிமைக்காக போராடியவர்கள் கிடையாது, எல்லாரும் 30 ரூபாய் கூலிக்காக போராடினாங்க என்பதெல்லாம் கிடையாது. அதனால எல்லாம் அவர்கள் அடித்து கொல்லப்படவே கிடையாது. கூலி கேட்டதுக்கெல்லாம் அடித்து கொல்லப்படவில்லை. அவர்கள் மாறாக அவர்கள் அவர்களுக்காகவே ஒரு தலைமையை உருவாக்கி கொண்டு சிவப்பு பச்சை கொடியேந்து நெல்லை மாநகரில் அதிகாரத்திற்காக போராடிய ஒரே காரணத்துக்காக தான் அடித்து கொல்லப்பட்டாங்க. நீ எதுக்கு அடிச்சு கொண்டேனாலும் பரவாயில்ல, இனிமேல் புதிய தமிழகத்தோட ஒரே கருக்கு அதிகாரத்துக்கு போவது மட்டும்தான். நீ ஒரு தலைமையின் கீழே வந்தது அவங்களால பொறுத்து கொள்ள முடியல. புதிய தமிழகமா வந்துட்டாங்க, சவுக்கு பச்சை கொடியேந்தி வர்றாங்க, அவர்களுக்கான உரிமை அவர்களே கேட்கறாங்க. அடுத்தது வெறும் தொழிலாளர் உரிமை மட்டும் கிடையாது, நில உரிமை கேட்பாங்க, எல்லாமே கேட்பாங்க என்று உணர்ந்துதான் இதோட விட்டுவிடக்கூடாது என்பதற்காக 26 ஆண்டுகள் முன்பே அடித்து கொலை செய்தார். அதை இனிமேல் அப்படி விட்டுவிட முடியாது. கடந்த ஆண்டும் சரி, இந்த ஆண்டும் சரி, இந்த நிகழ்வு வெறும் வீரவணக்க நிகழ்வாக மட்டும் கிடையாது. அந்த மாஞ்சோலை மக்களுக்கு தொடர்ச்சியாக இப்போதுதான் அதை விட மோசமான நிலைமை. அந்த மக்களை அங்கிருந்து எப்படியாவது வெளியேற்றி விட வேண்டும். அதற்கு இந்த சட்ட மாநில அரசா இருந்தாலும் சரி, மத்திய அரசாக இருந்தாலும் சரி, நீதிமன்றங்களாக இருந்தாலும் சரி, யாரும் அந்த மக்களுடைய நியாயத்தை குரல் கொடுத்து கேட்பதற்கு அவர்களுக்கெல்லாம் நேரம் கிடையாது. அதில் இருக்கிற நியாயம் புரியுது கிடையாது. அந்த மக்கள் போய் 100 வருடத்துக்கு மேல ஆச்சு. இடையில கொண்டு வந்த சட்டங்களை வைத்துக் கொண்டு இது திடீரென்று காடாக மாறிவிட்டது. அதனால இந்த காடுகளை பாதுகாக்க அந்த மக்களை அங்கிருந்து விரட்ட வேண்டும். அப்ப நேரடியா விரட்ட முடியல. புதிய தமிழகம் கட்சி நடுவில் நிக்குது. அப்ப என்ன பண்ணுவோம்? அங்க இருக்கிற மின்சாரத்தை கட் பண்ணு, குடிக்கிற தண்ணி கொடுக்காத, அங்க பஸ் வசதி கட் பண்ணு, அங்க இருக்கிற மருத்துவமனையை மூடு, பள்ளிக்கூடத்தை மூடு, எல்லாத்தையும் மூடி சாப்பாடு தண்ணி உணவு தண்ணி இல்லாம இருந்தா அவனே கீழே இறங்கி வரதான் செய்வாங்கிற நிலைமைக்கு போயிட்டான். இதற்கெல்லாம் நம்ம மாநில தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கிட்ட போனோம். அவர்களும் ஆய்வு செய்தார்கள். ஆய்வு செய்து பார்த்து இங்க அவர்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி 6 மாசம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் அதையும் இந்த அரசு செய்யல. கேட்டா இவங்கதான் சமூக நீதி அரசு, எல்லாருக்கும் எல்லாங்கிற வெறும் வெற்று வார்த்தைகளை வைத்துக் கொண்டு இங்க ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்ப அதெல்லாம் மாற வேண்டும். மாற வேண்டும் என்றால் வெறும் போராட்டங்களால் மட்டும் மாறாது. நம்மளுடைய மக்களுக்கான அதிகாரத்தை நம்மளுடைய பங்கு நாம கைப்பற்றினாதான் நமக்கான வேணுங்கிறத செய்ய முடியும். அதற்கு புதிய தமிழகம் கட்சி வழிவடை செய்தி தவிர இந்த மக்களுக்கு வேற வழியே கிடையாது. அந்த சமரசத்தை நம்ம சமரசம் செய்யக்கூடிய எல்லா அமைப்புகளையும் விட்டுட்டு புதிய தமிழகம் கட்சி மட்டும்தான் இந்த மக்களுக்காக போராடக்கூடிய அமைப்பா இருக்கு. ஏன்னா தலைவர் அவர்கள் சொல்லிட்டு இருந்தார், நேற்று தினம் தான் பாராளுமன்றத்துல தாக்கல் பண்ணியிருக்காங்க. 2 லட்சம் ஹெக்டேர், அதாவது கிட்டத்தட்ட 4 லட்சம் ஏக்கரை காடுகளை அழித்து மற்ற பயன்பாட்டுக்கு, அதாவது சுரங்கம் அள்ளுவதற்கு, சாலை போடுவதற்கெல்லாம் 4 லட்சம் ஏக்கரை பயன்படுத்தி இருக்கிறாங்களா கடந்த 5 வருஷத்துல. நம்ம கேட்கறது அங்க இருக்கிற 1000 குடும்பங்களுக்கு ஒரு 1000 ஏக்கர். அது காடு கிடையாது, அது 100 வருஷமாவே தேயிலை தோட்டங்களாக ஊர்களாக இருக்கிற இடம் தான். அந்த மக்களுக்கு அந்த உரிமையை கேட்பதுக்கு இவர்களுக்கு பொறுக்கல. ஆனா இங்க மற்றபடி மைனிங் பண்றதுக்கும், சுரங்கம் தோண்டுவதற்கும், பணம் சம்பாதிப்பதற்கும் அவர்கள் 5 லட்சம் ஏக்கரை கொடுக்குறாங்க, காட்டை அழிக்கிறாங்க. இங்க காடா இல்ல, அது தேயிலை தோட்டமா தான் இருக்குது. அதை இந்த மக்களே வைத்து கொண்டு சொன்னா அதை குடிக்கிறதுக்கு அவர்களுக்கு மனம் வரவு கிடையாது. அதனால இந்த தென் தமிழகத்துல பாபுஜி அவர்கள் சொன்ன போல அனைத்து மக்களுக்கான அதிகாரத்தை பெற்றுத்தரவும், சமத்துவம் என்றால் என்ன, சமூக நீதி என்றால் என்ன என்று இந்த தென் தமிழகத்தை நிலைநாட்டுவதற்கு புதிய தமிழகம் கட்சி அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொண்டு அடுத்த ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் பணிகளை நம்ம மக்கள் செய்ய வேண்டும். அதை மட்டும் செஞ்சுட்டோம்னா நம்ம அதிகாரத்தில் ஏன் கூட்டணி ஆட்சி என்றால் அவருக்கு அவ்வளவு கசப்பு. எல்லாரும் ஓட்டு கூட்டணி வேணும், ஆனா கூட்டணி ஆட்சி வேண்டாம் என்றால் அப்படி தனியாக நின்று ஜெயிச்சுக்க வேண்டியதானே. நீங்க எல்லாம்
தனியா நின்று ஜெயிச்சுக்க வேண்டியதானே. எங்க மக்கள் ஓட்டு வேணும், ஓட்டு வாங்கிட்டு அடுத்த 5 வருஷம் நாங்க உங்க கூட போராட வேண்டியதா இருக்கு. அந்த நிலைமைக்கு தான் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அதுதான் வைத்திருக்கிறாங்க. அப்பதான் வந்து எங்க கொள்ளை அடிக்கிறான்னு நம்மளுக்கு தெரியாது, எங்க அமைச்சரவையில் என்ன சட்டம் போடுறான்னு நம்மளுக்கு தெரியாது. அவங்க கட்சிக்குள்ள ஒரு குடும்பத்துக்குள்ள மட்டுமே ஒரு கட்சியை வச்சு ஆட்சியை வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதற்கெல்லாமே தீர்வு வந்து கூட்டணி ஆட்சி என்பதுதான். அதுல புதிய தமிழகத்துடைய பங்கு நிச்சயம் இருக்கும். அதற்காக நம்ம சிவப்பு பச்சை கொடியேந்தி நம்ம பயணிப்போம். இதை ஊர்ல எல்லா ஊர்லயும் சொல்லி புதிய தமிழ் கட்சி வலுப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.